அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும், ஏஎஃப்டி தொழிற்சாலையினை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஏஎஃப்டி ஆலையில் சுமார் 2000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான ஊதியம் ரூபாய் 100 கோடி வரை நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கான உதவிகளை செய்துள்ளோம். தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் தற்போது அரசியலுக்கு வரவேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் புதுவையில் அரசியலில் ஈடுபட விருப்பம் உள்ளது என்றும், ஆகவே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.